ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இந்த முப்படைகளிலும் ஆஃபீஸர் பொறுப்பில் இருந்து பணியாற்றும் அதிகாரிகள் வார் அண்ட் பீஸ் போன்றவைகளில் தனது ட்ரூப்ஸை லீடு செய்வதற்கும் கிரிட்டிக்கலான சேலஞ்சிங்கான சூழ்நிலைகள் வரும்பொழுது உடனடி தீர்வு எடுத்து நாட்டின் பாதுகாப்பை காக்கும் வகையிலும் பணிபுரிபவர்கள் எஸ்எஸ்பியின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். எஸ்எஸ்பியில் இந்த ஆஃபீஸர் கேண்டிடேட்டாக செலெக்ஷன் ஆகும் கேண்டிடேட்ஸுகளுக்கு 15 ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் உள்ளனவா என்பதை கண்டறிந்து அவற்றில் குவாலிஃபை ஆகும் மாணவர்களை மட்டும் அடுத்த நிலையான ஆஃபீஸர் கேடட்டிற்கு அனுப்புகிறார்கள். இந்த 15 ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிகளில் எவை என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த 15 ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிகளை 4 மெயின் ஃபேக்டர்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஃபேக்டர் 1 பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங், திட்ட வரைவு அண்டு கட்டமைத்தல். இவற்றில் ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், அதாவது பயனுள்ள அறிவு. தன்னிடமுள்ள நாலேஜ், ஸ்கில் இவற்றை பயன்படுத்தி கிரிட்டிக்கல் ரியல் சிச்சுவேஷன் வரும்பொழுது அப்ளைப்படுத்தி ப்ராப்ளம் சால்வ் செய்வதாகும். செகண்ட் ரீசனிங் எபிலிட்டி, பகுத்தறியும் திறன். ஒரு தகவல் கிடைக்கும் பொழுது அழுத்தமான சூழ்நிலையில் அவற்றை ஆராய்ந்து லாஜிக்கல் அனலைஸ் செய்து ஆணித்தரமான முடிவெடுக்கும் திறமையாகும். 3 ஆர்கனைசிங் எபிலிட்டி, நிர்வகிக்கும் திறன். தன்னிடமுள்ள போட்டித் திறமையான மனப்பான்மையுடன் ஒரு டாஸ்கையும் ரிசோர்ஸையும் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்ச் செய்து எதிர்பார்க்கப்பட்ட ரிசல்ட்டை முழுமையாக கொடுக்கும் திறனாகும். 4 பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பேச்சுத்திறன். தன்னுடைய எண்ணத்தையும் கருத்துக்களையும் அடுத்தவர்களுக்கு உற்சாகத்தையும் தூண்டும் திறமையையும் உண்டாக்கும் விதத்திலும் கம்யூனிகேஷன் செய்யும் விதமாகும். ஃபேக்டர் 2 சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது சமூக பொருத்தம். ஃபர்ஸ்ட் சோஷியல் அடாப்டபிலிட்டி, சமூக தழுவல். பலதரப்பட்ட சோஷியல் என்வைரான்மெண்ட்டில் பலதரப்பட்ட மக்களுடன் நேர்மறை எண்ணத்துடன் உரையாடி தன்னுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தும் திறமையாகும். செகண்ட் கோஆபரேஷன், ஒத்துழைப்பு. ஒரு டீம் உடன் ஒரு வேலையை செய்வதில் தன்னுடைய முழு விருப்பத்தையும் வெளிக்காட்டி டீமின் ஒருமித்த ஒத்துழைப்பையும் தன்னுடைய குறிக்கோளுக்கும் மேலாக ஒட்டுமொத்த டீமின் குறிக்கோளை முக்கியத்துவமாக கொண்டு செயல்படுவதாகும். மூன்றாவது சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு. ஒரு தலையாய கடமையை நம்பகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டுடன் பூர்த்தி செய்வதற்காக தன்னை அர்ப்பணிக்கும் விதமாகும். ஃபேக்டர் 3 சோஷியல் எஃபெக்டிவ்னஸ், அதாவது சமூக தலைமை பண்பு. ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ், முயற்சி எடுத்தல். எதிர்காலத்தில் எதிர்பாராமல் வரும் செயல்களை எதிர்கொண்டு அப்படிப்பட்ட செயல்களை வருவதற்கு முன்பாகவே தயார் நிலையை உண்டாக்கி செட் கோல் இவற்றை வெற்றி பெற நடத்த உதவும் நடவடிக்கையாகும். செகண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. ஒரு சேலஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும்பொழுது தன்னிடமுள்ள அனைத்து விதமான திறமைகளையும் நம்பிக்கையுடன் இம்ப்ளிமெண்டேஷன் செய்து நல்ல முடிவு காண்பதாகும். தேர்டு ஸ்பீட் ஆஃப் டெசிஷன், விரைவாக முடிவெடுத்தல். கிடைக்கப்பட்ட கால நேரத்தில் நடைமுறைக்கு உட்பட்டதாகவும் எளிய முறையில் சாத்தியப்படுவதாகவும் வகையான முடிவெடுக்கும் தகுதியாகும். 4 எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் குரூப், குழுவிடம் செல்வாக்கை உண்டாக்கும் திறன். பொது இலக்கை அடைய, தட் இஸ் டு அச்சீவ் எ காமன் கோல், தன்னுடைய டீமை உத்வேகத்தை உண்டாக்கி வழிகாட்டி நடத்தும் திறமையாகும். 5 லிவ்லினஸ், உற்சாகம். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உற்சாகத்துடனும் நேர்மறை எண்ணத்துடனும் தொடர்ந்து செயல்படும் திறமையாகும். ஃபேக்டர் 4 டைனமிக் குவாலிட்டிஸ், அதாவது ஆற்றல் மற்றும் மன உறுதி. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷன், மன உறுதி. ஒரு செட் கோலை
முன்னேற விடாமல் தடுக்கும் தடைகளையும் சவால்களையும் பொருட்படுத்தாமல் தொடர் முயற்சி கொண்டு வெற்றி காணும் தன்மையாகும். செகண்ட், கரேஜ், துணிச்சல். ஒரு அபாயகரமான சூழ்நிலையிலும் மேலும் சவால்களை எதிர்கொள்ளும் நேரத்திலும் தன்னுடைய விருப்பத்துடன் மனமுவந்து செய்யும் செயலாகும். தேர்ட், ஸ்டெமினா, தாங்கு திறன். ஒருவருடைய உடலும் மனமும் நீண்ட நாட்களுக்கு மன அழுத்தம் மற்றும் வேலைப்பளுவை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பணிபுரியக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் 15 ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிகளில் வருகின்றன. இந்த 15 ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ்களில் ஒவ்வொருவரிடமும் ஒரு சில குவாலிட்டிகள் இயற்கையாகவே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவரவர்கள் வாழ்வியல் சூழ்நிலைகளுக்கு மூலமாகவும் ஏற்படுத்தி கொள்ளலாம். பயிற்சி மூலமாகவும் தன்னை தயார் நிலைக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம்.